Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல உருளைக்கிழங்கு ஒரு முறுக்கு அச்சு வச்சு ரொம்ப டேஸ்டா ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போறோம். சோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு இருந்தா போதும் இதுக்கு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க இது போல கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ஆறிடுச்சு. இப்போ இதனோட தோல் பகுதியை வந்து நம்ம இதை நீக்கி எடுத்துக்கலாம். பாருங்க இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம வந்து அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள் 250 மில்லி பிடிக்கிற கப்பில் நான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சைஸ் கப் எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பேஸ்ட் இதில் சேர்த்துருங்க. பாருங்க நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஓமம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கருப்பு எள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் கருப்பு எள்ளு அதுக்கு பதிலாக நம்ம சீரகம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்க்கலினாலும் நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்திலேயே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க. தேவைன்னா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, எண்ணெய் வந்து பிடிச்சிரும். அதனால் வந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு முறுக்கு மாவு பார்த்துக்கு வந்து நம்ம இதை மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டார் பிளேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தட்டையாக வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் வந்து 2 பக்கமும் நம்ம வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உள் சைடு எல்லாமே அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பிளேட்டு வச்சு இதை லாக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க அச்சு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கங்க. இப்போ மாவு வந்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. பாருங்க இப்போ அச்சில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இதில் வச்சிருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் வந்து மீடியமாக காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படியே பிழிய முடியாதவங்க நம்ம சின்ன சின்னதாக முறுக்கு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை வாழலையோ வச்சு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுற்றும் போது ஃப்ளேமை வந்து குறைச்சி விட்டுருங்க. இல்லைன்னா வந்து கையில் வந்து சூடு அடிக்கும். அதனால் வந்து குறைச்சி விட்டுக்குங்க. பாருங்கள் இப்போ வந்து நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு. நல்லா வெந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து திருப்பி போட்டுடலாம். தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து குடிக்கவே குடிக்காது. முறுக்கு செய்கிற பார்த்துக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி பபிள்ஸ் எல்லாம் அடங்க முன்னாடி நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்குறக்கே கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். அதே போல் நம்ம வந்து சின்ன சின்னதாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம சின்னதாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம்.
ஸோ பிழியறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அது மாதிரி பிளேட்லேயோ இலையிலையோ வச்சு இது மாதிரி சேர்த்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாமே அடங்கின பின்னாடி எடுத்துடலாம். அடுத்து வந்து நான் வந்து தட்டையாக இருக்கிற பிளேட்டில் வந்து மாற்றிருக்கேன். அதுவும் வந்து இது போல் நீங்கள் சுற்றி எடுத்துக்குங்க. ஸோ ஒரே மாவில் இந்த மாதிரி நம்ம வந்து 2-3 டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம அதை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரே மாவில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பட்டையாக இருக்கும்போது ஊற்றும்போது பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதையும் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானதும் கூட, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. பாருங்கள், இதில் வந்து நம்ம முறுக்கு எடுத்ததும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து பாருங்கள், இதை வந்து கையால் ப்ரெஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உடையுதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சைட் ஆல் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.